அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டியை தான் சொல்றேன். அவர் ஏதோ மனம் திறந்து பேசுகிறார் என்று செய்திகளில் வெளிவருகிறது. அது மட்டுமில்லாமல் அவர் ஏதோ ஒருங்கிணைக்க போவதாகவும் செய்திகள் வெளிவருகிறது. இது யாருடைய நன்மைக்காக பேசுகிறார் என்று தெரிகிறதா? இவர் ஒருங்கிணைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. நான் கேட்கிறேன், இவரால் வெளியே சென்ற கட்சிக்காரர்களை கட்சிக்கு கொண்டு வந்தால் கட்சி அந்த மாவட்டத்தில் செல்வாக்காகவும் அதிமுகவின் கோட்டையாகவும் இருக்கும். சேர்ப்பாரா? சசிகலா தினகரன் இவர்களை ஒன்று சேர்க்கிறேன் என்று கூறுகிறாரே, இது நாள் வரை என்ன செய்து கொண்டு இருந்தார்? இப்போது பேசுகிறாரே. அதிமுக கட்சிக்கு ஆதரவும் எடப்பாடியாருக்கு செல்வாக்கும் உயர்ந்து வரும் வேளையில் இதுபோன்ற செயலுக்கு யாருக்கு நன்மையாக இருக்கும்? யார் பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டன் இதுபோன்று செய்வானா? அம்மா அவர் சசிகலா தினகரன் இவர்களை ஒதுக்கி வைத்தபோது இவர் அப்போது அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது தானே அப்போது தெரிந்திருக்கும். அம்மா அவர் எனக்கு பின்னும் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கும், ஆட்சியை பிடிக்கும் என்று கூறினாரே, அதற்காக பாடுபட்டு வரும் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றாலும் இப்படி இடையூறாக செங்கோட்டையன் அவர் பேசி வருவது எம்ஜிஆர் அவருக்கும் அம்மா அவருக்கும் செய்யும் துரோகம் இல்லையா? அப்ப இவர் சுயநலமா தெரிகிறதா? OPS வைத்து கொண்டு நம் எதிரி கட்சிகளும் செய்தியாளர்களும் அதிமுக பிளவுபட்டது என்று கூறி வந்தார்கள். இதனால் சிறிதும் பாதிப்படையாத அதிமுக கட்சி தற்போது செங்கோட்டையன் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்த பார்க்கிறார்கள். இதுவும் இந்த அதிமுக கட்சி தொண்டர்களிடையே செல்லுபடி ஆகாது என்று 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தெரிந்து கொள்வார்கள். தொண்டனாக இருந்து கட்சிக்காக பாடுபட்டு கட்சியின் பொதுச்செயலாளராக உயர்ந்த எடப்பாடியார் தொண்டர்களுக்காகவும் கட்சிக்காகவும் அரும்பாடு பட்டு ஓய்வு இல்லாமல் உழைத்து வரும் நமது புரட்சித்தமிழர் எடப்பாடியார் வெற்றிக்கு பாடுபட்டு வெற்றி பாதை நோக்கி செல்லுகின்ற போது ஒரு சிறு நெருஞ்சி முள் போல் பிடுங்கி எறிந்து விட்டு செல்வோம், வெற்றி நோக்கி செல்வோம். அதனால் அதிமுக கட்சிக்காரர்கள் சிறிதும் பயப்பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டு நமது எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. ஒரு தொண்டன் முதலமைச்சர் ஆனால் அது தொண்டனின் வெற்றி.